வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்பிஒய் ட்ரேடிங் ஃபண்டில் என்னுடைய முதல் வருமான ஆதாரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல் டீட்டெயில் இதில் எப்படி பேமெண்ட் எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ரூல் ஒன்று இருக்குது. சரிங்களா? அது இருக்குது பாருங்கள், ஒய்பிஒய் இம்பார்ட்டன்ட் ரூல். இதில் என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டிரான்சாக்ஷன் ப்ரொபோசிஷன் ஆஃப் நியூ யூசர், அதாவது பார்த்தீங்கன்னா 6% வந்து நம்ம வந்து இன்வைட்டிங் நியூ யூசர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6% வந்து ட்ரேடிங் பண்ணி நமக்கு 12% கிட்ட கிடைக்குது. ஓகேங்களா? ட்ரேடிங் ப்ராஃபிட் வந்து விட்ராவல் டைம் வந்து 7 to 9. ஓகேங்களா? இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி 10 மணிக்குள்ளே பேமெண்ட் வந்துடும்ன்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐஎஃப்எஸ் கோடில் வந்து 0 இருக்கணும். நிறைய பேர் 0 ஓன் போட்டுறாங்க. ஓகேங்களா? அதுபோல் இருந்தால் பேமெண்ட் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பேங்க் டீட்டெயில் மற்ற ஆப்பில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற மாதிரி ஹெச்டிஎஃப்சிக்கும் பேங்க்குக்கும் ஸ்பேஸ் விடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் விடக்கூடாது. இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டு பக்கத்தில் பேங்க் இருந்தால் நம்ம ஸ்பேஸ் விடுவோம். அதுபோல் இதில் விடக்கூடாது. சரிங்களா? அந்த பேங்க் நேமை வந்து ஸ்பேஸ் இல்லாமல் கண்டினியூ அடிக்கணும். ஓகேங்களா? இதுதான் விட்ரால் நீட் கீப் யுவர் ரீசார்ஜ் பிரின்சிபல். இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் மினிமம் ரீசார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபாங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேங்க் டீட்டெயில் இது போல் சரியாக கொடுக்கும்போது நமக்கு பேமெண்ட் வந்து கரெக்டாக ரிசீவ் ஆகிடும். நான் தப்பு பண்ணதால் எனக்கே பார்த்திங்கன்னா ஒரு பேமெண்ட் வர கிடையாது. எனக்கு ட்ரேடிங் புதுசு தான். சரிங்களா? அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் அந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்றதால நான் சொல்கிறேன். இதில் ஒன்றும் கிடையாது. சப்போஸ் நம்ம தப்பு பண்ணிட்டால் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் காமிக்கிறேன் பாருங்கள். நான் டெபாசிட் வந்து பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா ரீஃபண்ட் ஆகிருக்கு பாருங்கள். என்ன ரீசன் தான், அந்த பேங்க் டீட்டெயில் தப்பாக இருந்தால் தான் 300 ரூபா எடுத்திருக்கேன் நான் இந்த ட்ரேடிங் வெப்சைட்லேருந்து. ஓகேங்களா? இன்றைக்கி எனக்கு ஒரு பர் டே இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 132 ரூபாங்க. சரிங்களா? பர் டே இன்கம் ஷோ பண்ணுற பாருங்கள். டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 176 ரூபா. என்னுடைய பேமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5% எடுத்து 6% வந்து எடுத்து ட்ரேட் பண்ணதில் 176 ரூபா. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 308 ரூபா. என்னுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 132 ரூபா பர் டே. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க வந்து பிட்காயினை வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது போல் எக்ஸ்எம்ஆர், வெட்டு, யூஎன்ஐ, டிஆர்எக்ஸ், எஸ்ஹெச்ஐபி, இது போல் வந்து பார்த்திங்கன்னா எல்டிசி, இது போல் காயின் நிறையா இருக்கும். 8 to 9 வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது இந்த கம்பெனிக்கு. அந்த குரூப் லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 நிமிஷம் வந்து நமக்கு ட்ரேடிங் சிக்னல் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஹெச்ஐபி இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கால் அப்படின்ற ஆப்ஷன் டச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த கால் என்ற ஆப்ஷன் டச் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தா நமக்கு ஓகேங்களா அன்றைக்கான அமௌண்ட் வந்துடும். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு அந்த பேமெண்ட் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த ½ அன் ஹவருக்குள்ளே ஒரு 30 செகண்ட் தான் ஒர்க்கு. அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு பேமெண்ட் வந்துடும். ஓகேங்களா? இந்த ஆப்ஷனை கரெக்டாக பண்ணும்போது நமக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதில் வந்து பார்த்தோன்னா லாஸே இருக்காது. ஏன்னா சிக்னலை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறாங்க நமக்கு. ஓகேங்களா? மேற்கொண்டு இந்த ஒய்பிஒயில் வந்து ஜாயின் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா? மேற்கொண்டும் சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.